அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். குளோபல் புத்தா டீம் சார்பாக அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் 5 ஃபிங்கர் கான்ஜியோட 5 ஃபிங்கர் கான்செப்ட்ல பஞ்சபூத தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். பஞ்சபூதம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயுமே இருக்கு. அண்டத்துலயும் இருக்கு, பிண்டத்திலையும் இருக்கு. அது பிண்டத்துல தனித்தனியா பார்க்க முடியுமானா முடியாது. அது ஒரு கூறா அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலயுமே மனித உடல் மட்டுமன்றி எல்லா பொருள்லையுமே பஞ்சபூதத்தோட கூறு தான் இருக்கு. எல்லாம் அந்த காற்றாகட்டும், ஆகாயம், நெருப்பு, அக்னி, நீர், எல்லாமே இந்த நிலம், இந்த தத்துவம் எல்லாமே அண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்திலையும் இருக்கு. உலகம் முழுதும் வியாபித்து உள்ளது. நம்ம 5 ஃபிங்கர் கான்செப்ட்ல பத்ரிஜி அதை எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். சுண்டு விரல்னா பூமி தத்துவத்தை சொல்றாங்க. பூமி தத்துவம் நம்ம அந்த தன்மையை குறிக்குது. அது கடின உழைப்பு அப்படிங்கிறத குறிக்குது. பூமி தத்துவம் நம்ம எப்படி இருக்கணும், இந்த பௌதிக உடல் எதுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அந்த உடலோட நமக்கு வெளிப்படுத்துது பூமி தத்துவம். அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் மோதிர விரல் நீர் தத்துவத்தை குறிக்குது. தன் உணர்வையும் நம்மளோட மனதை பத்தி இது வெளிப்படுத்துது இந்த நீர் தத்துவம். இந்த நடுவிரல் அக்னி தத்துவம் பகுத்தறிவும் தன்மைய நமக்கு உணர்த்துது. சரியான முடிவை தேர்வு செய்யும் திறனையும் இது குறிக்குது இந்த அக்னி தத்துவம். இந்த விரல் நம்ம எந்த அளவுக்கு இந்த மூணுலையும் நல்ல சரிசமமா நிலையில வர்றோமோ இந்த நிலைய நம்ம எட்ட முடியும். ஆள்காட்டி விரல் ஆத்மா வாயு தத்துவம் சுயத்தின் ஆன்மீக சாரத்தை இது குறிக்குது. கட்டை விரல் சர்வாத்மா உலகம் முழுவதும் வியாபித்துள்ள அந்த பிரபஞ்ச ஆத்மா பரமாத்மாவை இந்த விரல் நமக்கு குறிக்குது. இப்ப நம்ம எப்படி நம்ம தன்மைய அறிஞ்சுக்க முடியும்? இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாதான் தெரியும். அதுக்கு கண்ணாடி தேவைப்படுது. கண்ணாடியில போய் நம்ம பார்த்தோம்னா இந்த முகம், கண், காது, மூக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை வச்சு இந்த உடல் அப்படிங்கிற இந்த பௌதிக உடலை நம்ம பார்த்துக்கிறோம், அந்த தன்மை. அதுக்கப்புறம் நம்ம மனதின் தன்மை எப்படி வெளிப்படுது? நம்ம செயலும் கர்மங்களும் தான் நம்ம மனதின் தன்மைய வெளிப்படுத்துது. நம்ம செய்யும் செயல் சீரா நல்லா இருந்தா அந்த இதை வச்சு நம்ம மனதின் தன்மைய கண்டுபிடிச்சிருவாங்க. ஒழுங்கா நிலையா செய்யாம இருந்தா அது வச்சு நம்ம மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம மனதின் தன்மை பொறுத்துதான் அமையுது இது. அது நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா அதுல வர்ற அனுபவங்கள் தியானம் பண்ணிதான் அது தெரிஞ்சுக்க முடியும். அது போல ஒருவர் செய்யும் செயல்களை கொண்டுதான் நம்ம அந்த மனதின் தன்மை மற்றவங்க சொல்ல முடியும். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மனதின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு செயல்கள் கர்மங்கள் மூலம் நிர்ணயிச்சிடலாம் நம்மள. அடுத்து அக்னி தத்துவம் நம்ம பகுத்தறிவும் தன்மை. நமக்கு புத்திசாலி நம்மளே நமக்கு சொல்லிக்க முடியாது. அதுக்கு ஒருத்தங்க தேவை. நம்மளை விடவும் அறிவா உள்ளவங்க, ஞானத்துல ரொம்ப உயர்வா உள்ளவங்க, அந்த குரு தான் நம்மள சொல்ல முடியும். நமக்கு நாமே சொன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது, அறிவு கிடையாது. எப்படி அவங்க நம்ம எந்த பாதையில போகணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு குரு இருந்தாதான் நம்மளை வழி நடத்த முடியும். நம்மளை நாமே வழி நடத்திக்க முடியாது. அவங்க சொல்லும் பாதையில தான் போக முடியும். எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவுட் ஆறாங்கன்னா அது அம்பையர் தான் எப்படி சொல்றாங்க
அவங்கள விட அந்த இதுல அறிவு கூடினவங்க தான் அது சொல்ல முடியும். அது போலதான் நம்மளோட இத சொல்ல முடியும். அறிவை வந்து குரு தான் வழிகாட்டுவாங்க. அந்தபடிதான் நம்ம அந்த ஆத்மா ஆத்மா எப்படி அப்படின்னா, நம்ம பௌதீக உடல் கடந்த அந்த சூக்ஷ்ம உடல், நம்ம காரண உடல், மேலான காரண உடல், அந்த உணர்வு உடல், பௌதீக உடல், உணர்வு உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், மேலான காரண உடலை தாண்டி உள்ள ஆத்மாவை நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்ம அந்த இது வச்சு சொல்ல முடியுமா? மனது வச்சு அந்த ஆத்மாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்ம புத்திசாலி, நம்ம நல்ல அறிவா இருக்கோம், நிறைய திறமையா இருக்கோம் அப்படின்னு அந்த ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. நம்மளே உள்முகமா போனாதான் அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். அதுக்கப்புறம் இந்த சர்வாத்மாவை விளக்க முடியாது. உலகம் முழுதும் ஆகாய தத்துவம் எல்லா இடத்துலயுமே அது நிரம்பி இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்லையும் எல்லா பொருள்லையும் அது நீக்கமற எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை விளக்கி கூற முடியாது. அது ஒன்னஸ். அந்த இதுதான் பத்ரிஜி நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஞானம் அடைய நம்ம அனுபவங்கள் வந்து வடிகட்டப்பட்ட அனுபவங்கள் தான் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நம்ம அனுபவங்கள் அடைகிறோமோ அவ்வளோ அளவுக்கு ஞானங்கள் அடைகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பூமி தத்துவம்னா கடின உழைப்பு அப்படின்னு. இந்த பூமிக்கு வரும்போது இந்த பௌதீக உடலை தான் நம்ம குறிக்கிறோம். இந்த பௌதீக உடல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா எதுக்காக வர்றோம்? அந்த சர்வாத்மாவை அடையிறதுக்கு தான் இந்த உடலே நமக்கு கொடுத்துருக்காங்க. கடின உழைப்பு இந்த பௌதீக வாழ்க்கைக்கு தேவையும் கடின உழைப்பு தேவை. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் கடின உழைப்பு தேவை. கடின உழைப்பு இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும். பௌதீக வாழ்க்கைக்கு நம்ம உழைச்சாதான் நமக்கான பொருளை ஈட்ட முடியும். அந்த இதுல ஸ்திரமா இருக்கணும். அதே இது ஆன்மீக விஷயமாவும் நம்ம அந்த இதுலயும் கடினமா உழைக்கணும். தியானம் பண்ணும்போது இருக்கும் ஆரம்ப கட்டத்துல அது கடின முயற்சி இல்லாட்டி அதை அடைய முடியாது. வலிக்குதுன்னு விட்டுட்டோம்னா அது அந்த இது நிலையா அடைய முடியாது. எல்லாத்துக்குமே கடின உழைப்பு இருந்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அந்த தன்மை இல்லாட்டி நம்ம பூமி தத்துவம் காண அந்த சரியா அது வேலை பண்ணாட்டி நம்ம நோய்களை சந்திக்க நேரிடும், நிறைய பிரச்சனைகளும் வரும். அதனால அந்த பூமி தத்துவத்தை கரெக்டா நம்ம கடைபிடிச்சுக்கணும். சமநிலையில எல்லா இடத்துலயுமே இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்து எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு கஷ்டப்படக்கூடாது. நம்மளை விட நிறைய கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. நமக்கு தெரியும் எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு. ஆன்மீகமா நமக்கு எல்லாமே புரியுது. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம நிலைய உயர்த்திக்கிறதுக்காக இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கோம். பழைய கர்மாக்கள் வந்து இந்த உடல் எடுத்துட்டு வந்தாதான் அந்த கர்மாக்களை நமக்கு தர்ற இங்க உள்ள டெஸ்டிங் மூலம் அது நம்ம சமநிலையில நடக்குமா அப்படிங்கிறதுனால அந்த டெஸ்ட்ல இருந்து பாஸ் பண்ண முடியும். அது அந்த பூமி தத்துவ தன்மைய நம்ம நல்லா கத்துக்கிறோம். ஒரு இப்ப மிலாரப்பா கதையில சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க குரு வந்து மாரப்பா. மிலாரப்பா ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. அவங்க பூர்வ ஜென்மத்துல சரி அந்த ஜென்மத்திலையும் நிறைய கர்மாக்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஞானம் அடைகிறதுக்காக மிலாரப்பா வந்து மாரப்பா கிட்ட வருவாங்க. மாரப்பா குரு வந்து அவங்கள எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சுக்க முடியும். அவங்க ஞானம் மூலம் இவங்க எப்படி தன்மையானவங்கன்னு குருவால ஒருத்தங்களை கண்டுபிடிக்க முடியும். அவங்க மிலாரப்பாக்கு நிறைய கஷ்டம் கொடுப்பாங்க. ஒரு வீடு கட்டு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அவங்க கட்டுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஷேப்ல கட்ட சொல்லிட்டு நல்லா கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா போய் மாரப்பாட்ட சொல்ல போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இடிச்சிரு அப்படின்ட்டுருவாங்க. இவங்களுக்கு கவலையா இருக்கும். சரி குரு சொல்லிட்டாங்கன்ட்டு முகம் சுளிக்காம அதை செய்வாங்க. திரும்பி திரும்பி இப்படியே ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும். இத்தனை கூட அவங்க முகம் சுளிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கஷ்டப்படுவாங்க ரொம்ப. குரு மனைவியிட்ட போய் அவங்களும் வந்து இவங்களுக்காக பேசுவாங்க. அப்ப எதுவுமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க மாரப்பா.
ஏன்னா திரும்பி திரும்பி அந்த கஷ்டம் அவங்களுக்கு தந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பௌதீக உடல்ல நம்ம ஏன் இந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம்னா நம்ம கர்மாக்களை கழிக்கதான். அந்த கர்மாக்கள் கழிக்கும் போது கூட நம்ம மனம், எண்ணம் எல்லாம் எப்படி செயல்படுது, சமநிலையில இருக்கா, இல்ல நம்ம எப்படி அது புடிச்சு பிடிக்காம செய்யறோமா, உள்ள கோபம் வச்சிருக்கோமா, எல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் கடந்தாதான் நம்ம அந்த பௌதீக நிலையை விட்டு நம்ம அந்த ஞானத்தை அடைய முடியும். அதுக்காக தான் அவங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. அவங்க நண்பர் கேட்கும்போது இத சொல்லுவாங்க, மாரப்பா அவன் நிறைய கர்மாக்கள் பண்ணியிருக்கான், அதுக்காக தான் இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆவாங்க, அந்த மிலாரப்பா மாரப்பா விடவும் அவங்க குருவை விடவும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளோ அளவு பொறுமையும் இதுவும் இருக்க இருக்க அவ்வளோ அளவுக்கு அவங்க அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இருந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. இப்படிதான் நம்ம உடல் ஏன் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஞானத்தை அடையதான். இதுல உள்ள கஷ்டங்களை பெருசா நினைக்க கூடாது. அதை ஓரமா தள்ளி வச்சுட்டு, இது நான் வாங்கிட்டு வந்தது, இது எனக்கு இல்லை, இந்த உடலுக்கு தான் அப்படின்னு நம்ம தியானம் பண்ணி அந்த உணர்வை உள்ள நம்ம திருப்பினோம்னா நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நம்ம அதை கஷ்டங்களாவே நினைக்க மாட்டோம். நமக்கு புரியும். அது நல்லா அந்த கடின உழைப்பு வேணும். தியானம் பண்ணவும் சரி, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செயலுக்கும் அந்த கடின உழைப்பு இருந்தா அந்த பூமி தத்துவத்தை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டா போறோம் அர்த்தம். அதுக்கடுத்து நீர் தத்துவம். நீர் தத்துவம் நெகிழ்வு தன்மை. அது நமக்கு என்ன உணர்த்துது, அது எந்த இடத்துல தண்ணி ஒரு டம்ளர்ல ஊத்துனோம்னா அந்த ஷேப்புக்கு மாறுது, ஒரு பாட்டில ஊத்துனா பாட்டில் ஷேப்புக்கு மாறுது, நதியில 2 கரை நடுவுல அது அந்த தன்மையில அது ஓடிட்டு இருக்கு. இப்ப நதி ஒரு தடை ஊடல வந்துச்சுன்னா நின்றுமா, நிக்காது. அது அது பாட்டிக்கு போயிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் ஊடால இருந்தாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். திரும்பி வரவும் வராது. அது அந்த ஓஷனை அடையிற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். அதோட கோல் ஓஷன்ல கலந்து விடுவது. நம்மளும் அதே மாதிரி அந்த நெகிழ்வு தன்மைய பழக்கிக்கணும். அப்ப நமக்கு என்ன இது பண்றோமோ அந்த தன்மையில இருந்து அந்த நெகிழ்வு தன்மையை பழக்கிக்கிட்டோம்னா நம்மளும் எந்த இடத்துலயும் ஸ்ட்ரக் ஆகாம நம்ம எல்லாரையும் அவங்க இதை ஏத்துக்கிட்டு நம்ம போக முடியும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம வீடு இருக்கு, வீட்டுல இருக்கும்போது நல்ல வசதி எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம படுக்கணும்னாலும் பெட்டு, ஃபேனு, ஏசி எல்லாம் இருக்கு. எல்லா வசதியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே இது வெளியிடங்களுக்கு போனா இதே இது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அங்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும்ல, ஃபிளெக்சிபிளா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கணும்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம முன் வர்றவங்க எந்த இதா இருந்தாலும் நம்ம ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் அந்த தத்துவத்தை நம்ம நல்லா கத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி அதுக்கான நோய் நமக்கு வரும். இந்த இது மனதின் தன்மையும் உணர்வின் தன்மையும் நமக்கு வெளிப்படுத்துது. அக்னி தத்துவம் அது பகுத்தறிவும் தன்மை அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த அக்னி தத்துவத்துல நம்ம என்னன்னா நெருப்பு அப்படிம்போம். எமோஷன்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். நமக்கு தெரியும் எல்லா எமோஷன்ஸும் நமக்குள்ள இருக்கும். அந்த கோபங்கள் ஆகட்டும் எல்லா எமோஷன்ஸ் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் பர்சன் நமக்கு தெரியும் எப்படி அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு. பிசிக்கல் லைஃப்ல ஸ்பிரிச்சுவலுக்கு வராம பிசிக்கல் இதுல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவங்கள்ட்ட நம்ம இது மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக அந்த இதுல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா நம்மளை யாரோ திட்டாங்கன்னா உடனே எமோஷன் ஆகி அவங்கள நம்ம பேசக்கூடாது எதுவுமே. அப்படி பேசினா நம்ம கரெக்டான பாதையில போகல அர்த்தம். நம்ம பின்தங்கிடுவோம், கர்மாக்கள் தான் சேரும். அதனால நம்ம அந்த எமோஷன்ஸை என்ன பண்ணணும்னா ஒரு ஆற்றல் பந்து மாதிரி அதை உருவாக்கி நம்மளே நினைச்சுக்கணும். ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா இது நான் இந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கேன், அவங்க திட்டுறாங்கன்னா அமைதியா தான் இருக்கணும், இது எனக்கானதல்ல, இந்த பிரபஞ்சத்திட்ட இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம மனசுலயும் அது போய் உள்ள பதியாது. அந்த பிரபஞ்சம் அவங்கள பார்த்துக்கணும். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டே போக வேண்டாம். அத ஒரு ஆற்றல் பந்து மாதிரி அதை இது பண்ணி நம்ம வெளிவிட்டுறணும். உள்ளேயே வச்சுக்கிட்டாலும் அது வேதனையும் துன்பமும் நோய் தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த அக்னி தத்துவம் முன்னோன்னு என்னன்னா வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டா பயன்படுத்தி நம்ம அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
காற்று தத்துவம். காற்று தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லா இடத்துலயும் அந்த காற்று ஃபுல்லா நிரம்பி இருக்கு. எங்கெங்க ஸ்பேஸ் ஒரு வெளி இருந்தாலும் அங்கேயும் நிரம்பி இருக்கு. காற்று வந்து ஒருத்தங்களுக்கு காத்து அடிக்குதா அப்படி இல்ல. எல்லா மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் அதே காற்று தான் அடிக்குது. எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு. எந்த இடத்துலயும் இல்லாம இல்ல. அதனால அந்த ஒன்னஸ் காற்றுகிட்ட இருந்து ஒன்னஸ கத்துக்கணும். காற்று தத்துவத்தோட நம்ம இணையும் போது அந்த அந்த சமநிலை வருது. அப்படி அந்த கடினமா நம்ம எந்த காரியம் பண்ணணும்னாலும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வாய்ப்பு வரும்போது டக்குனே அதை செஞ்சு முடிச்சிடணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கும்போது அதை செஞ்சு முடிச்சிடணும். காற்று தத்துவத்தோட இணையும் போது உள்ளுணர்வு வந்து வலுப்பெறுது. காற்று அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு வலுவை உண்டாக்கி நமக்கு ஒரு ஆத்ம பலத்தை தருது. அதுதான் மூச்சு காற்ற நம்ம கவனிக்கணும். உள் போகும் மூச்சு, வெளி மூச்சு கவனிக்க கவனிக்க எண்ண ஓட்டம் எல்லாமே நமக்கு சமநிலைப்படுது. நம்ம நல்ல அந்த ஞானமும் நமக்கு அதனால கிடைக்குது. ஆகாய தத்துவம் அடுத்து. ஆகாயம் வந்து நம்ம பார்க்கிறோமா, பார்த்தா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை போய் தொட முடியுமா? தொட முடியாது. இன்னும் தூரம் தூரம் போகும். ஒண்ணு நமக்கு தெரியல, பக்கத்துல இல்லைன்னா அது இல்ல அர்த்தமா இல்ல. அக்செப்டன்ஸ் அதை கத்துக்கணும். இதுல ஆகாய தத்துவத்துல அக்செப்டன்ஸ் கத்துக்கணும். அக்செப்டன்ஸ்னா யாரையும் எங்கேயும் நம்ம அவங்கள ஜெயிச்சிட முடியும். நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், அமைதியா இருப்போம். அந்த இடத்துல நம்ம அன்புத்தன்மையால அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், ஹையர் ஸ்டேஜ். இந்த ஆகாயம் தத்துவம், அந்த குணம் எல்லாத்தையுமே அன்பு, கருணை எல்லாமே நமக்கு அதாவே வந்துடுது. அக்செப்ட் பண்ணும்போது யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஏத்துக்கிறோம். எந்தவித இதுவுமே இல்லாம அதை நம்ம ஏத்துக்கிறதுனால அவங்கள அக்செப்ட் பண்றோம். ஆகாயம் வந்து நமக்கு உணர்த்துவது என்னன்னா, அந்த ஒன்னஸ். நம்ம அந்த கடவுளை ரீச் பண்ணதான் வந்திருக்கோம். இந்த பௌதீக நிலையில இருந்து கடவுள் நிலைக்கு வர்ற வரைக்கும் இந்த தத்துவங்களை அந்த குணத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த ஆகாய தத்துவ நிலைக்கு வந்து அந்த பூர்ணாத்மாவோட ஐக்கியமாக முடியும். நிறைய ஜென்மங்கள் நம்ம எடுப்போம். ஒவ்வொரு தத்துவ குணத்தை கத்துக்கவும் நிறைய ஜென்மங்கள் எடுப்போம். ஆனா தியானம், நம்ம இந்த சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம் இதெல்லாம் பண்ண நம்ம ஒரு ஜென்மத்திலேயே அந்த ஞானம் நமக்கு கிடைக்கப்படுறதுனால நம்ம இந்த தத்துவ குணங்கள் அனைத்தையும் கத்துக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளோட கோல் என்னது? பூர்ணாத்மாவை அடையிறதா நம்ம கோல். நம்ம அந்த பூர்ணாத்மாவை ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பௌதீக உடல் வந்த காரணமே நம்ம எப்பயுமே அது சிந்தனையில வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பூர்ணாத்மாவை அடையதான் வந்திருக்கோம் அப்படின்னு. எந்த கஷ்டமும் நம்ம வெளி சொன்னாலும் அது ஏதாவது தீர்வு கிடைக்குதா? இல்ல, ஒண்ணுமே இல்லை. நம்ம அமைதி பெறணும்னா நம்ம மற்றவங்கள்ட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி கஷ்டங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஞானம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நமக்கான கஷ்டம் இருக்கும் போது கூட அந்த ஆச்சாரியர்கள், நமக்கான குரு இருப்பாங்க, நம்மளுக்கு கைட் பண்றவங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். மற்றவங்கள்ட்ட சொன்னோம்னா அது பன்மடங்காதான் ஆகுது. அவங்களுக்குமே ஒரு கஷ்டத்தை தான் உண்டு பண்றோம். இந்த பஞ்சபூத தத்துவம் நமக்குள்ள சரிவர நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம நோய் நொடியில இருந்தும் விடுபட முடியும். அந்த குணங்களையும் கத்துக்கிட்டு ஒரு பூர்ணமான அமைதி நிலை நம்ம எட்ட முடியும். அதனால நம்ம அந்த பஞ்சபூத தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும்ட்டு பத்ரிஜியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. பஞ்சபூத தத்துவம் வந்து சிவவாக்கியர் சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டு நம்ம பார்ப்போம். பூவிலாய 5மாய், உடலில் நின்ற 4மாய், தீயிலாய 3மாய், சிறந்த கால் 2மாய், வேயிலாய 3மாய், வேறு வேறு தன்மையாய், நீ அல்லாது நின்ற நேர்மை யாவர்கான வள்ளீரே அப்படின்னு இருக்காங்க. பூமி வந்து 5ஆவும், புனல் 4ஆவும், புனல்னா காற்று, அக்னி 3ஆவும், வாயு 2ஆவும், ஆகாயம் வந்து 1 தான். எல்லா இடத்துலயுமே பிரபஞ்சம் முழுதும் ஒரே இந்த அண்ட சராசரங்கள் முழுவதுமே ஒரே ஆகாயம்தான் நமக்கு இருக்கு. இந்த 5 இது பூமி அப்படின்னா அந்த 5 வகை என்னென்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம சின்ன பிள்ளையிலேயே படிச்சிருக்கோம்.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 நிலங்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர்நிலைகள் 4. அது வந்து கிணற்று நீர், ஆற்று நீர், அதுக்கப்புறம் மழை நீர், அதுக்கப்புறம் கடல் நீர் 4. அதுக்கப்புறம் நெருப்பு 3. சூரியன், சந்திரன், அக்னி. மூச்சு வந்து காற்று. காற்று வந்து உள்மூச்சு, வெளிமூச்சு. ஆகாயம் 1. இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. இதைத்தான் சிவவாக்கியர் சொல்றாங்க. உலகம் முழுதும் இந்த வியாபித்திருக்கிற இந்த ஆன்மாவை நீங்க சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அறியணும்? உள்ள போய் போய் தான் அறியணும். எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்துலயும் அது இல்லாம இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் அது கூறா ஒவ்வொரு பொருளையும் இந்த ரேஷியோ, பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோவோட இருக்கும். அந்த தன்மையில அது இருக்கும். இப்ப நம்ம உடல்ல பஞ்சபூதம் வந்து குறைஞ்சிருந்ததுன்னா நோய் வரும். அந்த ஒவ்வொன்னா ஒரு பஞ்சபூத தத்துவம் ஒன்னொன்னு இருக்கு. ஒன்னொன்னு செயல் இழக்கும் போது மரணம் ஏற்படுது மனிதனுக்கு. பஞ்சபூதங்கள் வந்து இந்த உலகம் நம்ம முடியும் தருவாயில்ல இந்த ஆழி பேரலை வந்து அழிச்சிரும் அப்படிம்பாங்கல்ல. அப்ப எப்படி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த பூமி இருக்குல்ல, நீர், நிலம் நீருக்குள்ள போயிரும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள் இழுக்கப்படும். நீர், அதுக்கப்புறம் காற்று, நெருப்பு, காற்று, அதுக்கப்புறம் கடைசி ஆகாயத்துக்குள்ள போய் ஒன்றி விடும் அப்படிங்கிறாங்க. ஒன்னொன்னு ஒண்ணுக்குள்ள போயிரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பஞ்சபூதத்தோட கோட்பாடு அப்படிங்கிறாங்க. இந்த இதை மனிதனுக்கு வந்து இந்த பஞ்சபூத தத்துவம் தன் உடல்ல எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன தன்மையில இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு போயிரும். அந்த பஞ்சபூத தத்துவப்படி வாழணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது நமக்கு ஞானங்கள் இருக்கு. அதை படிச்சோ நம்ம யாராவது சொன்னாலோ தெரிஞ்சு அறிஞ்சுக்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம தியானம் வந்து நிறைய பண்ண பண்ண நமக்கே அது புரியும். இல்லாட்டி அந்த ஞானம் கூட புரியாது, புரிதலுக்கு வராது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த தன்மைகளை எந்த தன்மை எந்த தத்துவம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அந்த தன்மைய நம்ம வளர்த்துக்கணும். அன்பு இல்லாட்டி அந்த காற்று தத்துவம் குறைஞ்சிருக்கு, அந்த அன்பை கத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இன்னைக்கு இந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட்ல இந்த பஞ்சபூத தத்துவத்தை பத்தி பத்ரிஜயா சொன்னதும் நான் கொஞ்சம் புக்ல படிச்சதும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.